கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இந்த கேள்விக்கான விடையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கேள்வி என்ன தெரியுமா? இஸ்ரேலினுடைய அதிபராக இருக்கக்கூடிய நெதன்யாகு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பதுதான். இப்போ நேற்றைய தினம் ஒரு வீடியோ நெதன்யாகு தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோவை நீங்கள் பெரும்பாலான ஆட்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கு முன்னாடி நாம் உட்பட சில தினங்களுக்கு முன்பு இதே மாதிரி இஸ்ரேலினுடைய அதிபர் நெதன்யாகு கொல்லப்பட்டாரா அப்படிங்கிற கேள்வியோடு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு பிறகு ஒரு வீடியோ இஸ்ரேலினுடைய தரப்பிலிருந்து வெளிவந்திருந்தது. அதில் நெதன்யாகு பேசுகிற மாதிரி. ஆனால் அந்த வீடியோவில் இஸ்ரேலுடைய அதிபராக இருக்கக்கூடிய நெதன்யாகுக்கு 6 விரல்கள் இருந்தது. அவருக்கு 6 விரல்கள் கிடையாது. அது எப்படினா ஒரு விரல் கூடுதலாக வந்தது அப்படின்னா அது ஏஐயால் உருவாக்கப்பட்ட வீடியோ அப்படிங்கிறத ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காட்டின. இப்போ இந்த நேரத்தில் போர் துவங்கி ஒரு 3 நாளைக்கு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெதன்யாகு ஒரு நாளைக்கு 3 ட்வீட்டாவது போடுவார் அவருடைய சமூக வலைத்தள பக்கத்தில். ஆனால் போர் இவ்வளவு உக்கிரமடைந்திருக்கிறது, ஈரான் இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் கடந்த 10 நாட்களாக நெதன்யாகுனுடைய ஒரு ட்வீட்டை கூட காணோம். நெதன்யாகு எங்கே? இப்போது நமக்கெல்லாம் நம்ம காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு வச்சுங்களேன். தெரியலன்னா நம்ம என்ன அப்பாட்ட கேட்போம், அம்மாட்ட கேட்போம், வாத்தியார்கிட்ட கேட்போம், இல்லைன்னா அன்னைக்கு செய்தித்தாள்கள் வந்திருந்து அதில் பார்ப்போம், இல்லை புத்தகங்கள் படிப்போம். இப்படி தான் நமக்கு தெரியாத விஷயங்களை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது. இப்போ அதுக்கு ஒரு விஷயம் வந்திருக்கு. என்னென்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும், குரூக். இப்போ குரூக்கில் போய் நெதன்யாகு நேற்றுக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார் இல்லையா, அந்த வீடியோ உண்மையா அப்படின்னு கேட்டால் குரூக் என்ன சொல்லுது தெரியுமா? இல்லை, அது போலியான வீடியோ, அது உண்மையான நெதன்யாகு கிடையாது, நெதன்யாகுவை மாதிரி ஏஐயில் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு வீடியோ அப்படின்னு அது பதில் சொல்லுது. அப்படி என்றால் நெதன்யாகு கொல்லப்பட்டாரா அல்லது நெதன்யாகு உயிரோடு இல்லையா? இருக்கிறார்னா எங்கே இருக்கிறாரு? இல்லை தாக்குதலில் மிகப்பெரிய பலத்த காயத்தோடு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. இப்போது நெதன்யாகு குறித்த இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி வெளிவந்திருக்கக்கூடிய வீடியோவில் வெளிவந்திருக்கக்கூடிய அதிர்ச்சி தகவல்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல அந்த வீடியோவில் நெதன்யாகு வருகிறார். வந்ததுமே கைவிரல்களை காட்டி எனக்கு 6 விரலெல்லாம் கிடையாது, 5 விரல் தான் இருக்குது அப்படின்னு காட்டுறார். ஆனால் அந்த இடத்திலேயே ஒரு குற்று ஒன்று உடைச்சிருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கைவிரல்களை தூக்கி காட்டும்போது 5 விரல்களும் ஒரே அளவோடு இருப்பது இன்றைக்கு சுட்டி காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் காப்பி குடிக்கிறார். ஒரு குடுவையில் தேநீர் அருந்தி கொண்டிருக்கிறார். ஆனால் பலமுறை அருந்தியதற்கு பிறகும் அந்த குடுவையில் இருக்கக்கூடிய தேநீர் குறைந்த பாடில்லை, அது அப்படியே இருக்குது. இது எப்படிப்பா சாத்தியம் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான கேள்வி, நெதன்யாகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டன்